அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டு வெளியான படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பஞ்சாப் கேசரி என்ற படமாகும். இந்த படத்தினை ஸ்டார் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் பிரேம் சேத்னா என்ற வட இந்திய இயக்குனரை ஒப்பந்தம் செய்து கிருஷ்ணசாமி பாவலர் எழுதிய பிரபலமான நாடகமான பஞ்சாப் கேசரியை படமாக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த நாடகம் சென்னை மாகாணத்தில் தமிழ் மொழி பேசும் பகுதிகள் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் நடத்தப்பட்ட வெற்றிகரமான நாடகமாகும் இந்த பஞ்சாப் கேசரி. இந்த பஞ்சாப் கேசரி நாடகம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் லாலா லஜபதி ராயை பற்றிய ஒரு உருவக குறிப்பாகும். அவர்தான் பஞ்சாப் கேசரி என்று, அதாவது பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டதால் பஞ்சாப் கேசரி என்ற பெயரையே இப்படத்திற்கு வைக்கப்பட்டது. இந்த படத்தின் படப்பிடிப்பு அனைத்தும் சென்னையின் நேஷனல் மூவிடோன் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது. இனி இத்திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். சுந்தரநாதன் என்னும் ஏழை இளைஞன் சோமநாதன் என்ற பணக்காரரின் மகளான பத்மாபாயை காதலிக்கிறார். இந்த காதலை பணக்கார சோமநாதன் முதலில் எதிர்க்கிறார். பிறகு தன் மகளின் வாழ்வை எண்ணி யோசித்தவர் மகளின் காதலின் மீது உள்ள நம்பிக்கையை உடைக்க வேண்டாம் என்று சம்மதம் சொல்லி சோமநாதன் இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்கிறார். இந்நிலையில் ஒரு பணக்கார வில்லன் அந்த பத்மாவதி பாயையும் அவளின் சொத்துக்களையும் அடைய சோமநாதனிடம் வந்து பெண் கேட்கிறான். சோமநாதன் மறுக்கிறார். தனக்கு பெண் தராத சோமநாதனை அந்த பணக்காரர் ஒரு கும்பலை வைத்து கொன்றுவிட்டு பழியை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் ஏழை காதலன் சுந்தரநாதன் மீது சுமத்திவிடுகிறான். அப்பாவி சுந்தரநாதன் கைது செய்யப்படுகிறார். சோமநாதனின் உடலை பரிசோதித்த மருத்துவர் கொலையை செய்தது சிறையில் இருக்கும் சுந்தரநாதன் அல்ல, இதற்கு சிறப்பு துப்பறியும் நிபுணரை கொண்டு கண்டுபிடித்தாக வேண்டும் என்று தனக்கு தெரிந்த துப்பறியும் நிபுணரான பஞ்சாப் கேசரியை காவல்துறைக்கு அறிமுகம் செய்கிறார். பஞ்சாப் கேசரியும் அவரது உதவியாளர் கரப்பான் பூச்சி என்பவரும் ஒன்று சேர்ந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்கிறார்கள். ஒரு பாவமும் அறியாத சுந்தரநாதனும் பத்மாபாயும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்படியாக இந்த படம் முடிகிறது. பஞ்சாப் கேசரியாக KP கேசவன் என்பவரும், கரப்பான் பூச்சியாக காளி என் ரத்னம் அவர்களும், சுந்தரநாதனாக PU சின்னப்பா அவர்களும், பத்மாபாயாக AK ராஜலட்சுமியும், பணக்கார வில்லனாக KK பெருமாளும், சோமநாதன் என்ற பணக்காரராக HH சர்மாவும், மருத்துவராக கண்ணனும் நிறைவான நடிப்பை வழங்கி இந்த பஞ்சாப் கேசரி என்னும் சமூக திரைப்படத்திற்கு பெரிய பலத்தினை தந்திருக்கிறார்கள். பின்னாளில் திரையுலகில் மிக பெரிய அளவில் பாடகராகவும் நடிகராகவும் வலம் வந்த PU சின்னப்பா சுந்தரநாதனாக மிக அற்புதமாக கச்சிதமாக அமைதியான ஏழை கதாநாயகனாக நடித்திருந்தார். அவரின் நடிப்பு போற்றப்பட்டது. அவரின் திரையுலக வளர்ச்சிக்கு இந்த படம் அருமையான பாதையை போட்டு தந்தது என்றே சொல்லலாம். படத்தின் துவக்கம் வந்தே மாதரம் என்ற பாடலும் படம் துவங்கியதில் தொடர்ந்து பல திருப்பங்களை கொண்டதாகவே இத்திரைப்படம் சிறந்து விளங்கியது. ஆனாலும் அந்த வந்தே மாதரம் பாடலை அன்று ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் தடை விதித்து அதை நீக்க சொன்னார்கள். விடாப்பிடியாக தயாரிப்பாளர் அந்த பாடலை நீக்காமல் படத்தில் இடம்பெற செய்தார். இந்த பஞ்சாப் கேசரி திரைப்படத்திற்கு இசையமைத்த குன்னக்குடி வெங்கட்ராமன் அவர்கள் சிறப்பாக இசையமைத்திருந்தார். இந்த படத்தின் கதாநாயகி AK ராஜலட்சுமி பாடிய தொலினேனு கேவின பூஜா பலமு என்ற பாடல் ரசிகர்களால் அன்று ரசிக்கப்பட்டது. அவரின் நடிப்பும் அழகும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. இப்படத்தின் கதாநாயகன் KP கேசவன் அவர்கள் சிறந்த பகுத்தறிவாத கலைஞராக திகழ்ந்தார். மக்கள் திலகம் MGR அன்று சிறு வேடத்தில் நடித்த இரு சகோதரர்கள் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார் இந்த KP கேசவன் அவர்கள். அவர் நடித்ததை அந்த விவரங்களை சினிமா கொட்டகையில் தெரிவித்து விட்டோம். சிலர் அவரின் புகைப்படம் பழைய நடிகர் பாலையா போன்று இருப்பதாக சொன்னார்கள். அது அவர் அல்ல, இவர் வேறு. இவரின் படத்தினை இங்கு போட்டது உண்மைதான்.
பக்கத்தில் இவர் நடித்த இரு சகோதரர்கள் படத்தின் போஸ்டரையும் இங்கு வழங்கியிருக்கிறோம். அதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கேபி கேசவன் புராண படங்களிலோ மூட வழக்க நம்பிக்கை கொண்ட படங்களிலோ வேடங்களிலோ நடிக்க மறுத்தவர். அப்படி யாராவது ஒப்பந்தம் செய்தால் கூட மறுத்து வந்து விடுவார். இவர்தான் தமிழ் சினிமாவின் முதல் லட்சிய நடிகர். அதன் பிறகுதான் திரு எஸ். ராஜேந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. கதாநாயகனுடன் துப்பறியும் நகைச்சுவை துணை வேடத்தில் கரப்பான் பூச்சியாய் மக்களை சிரிக்க வைத்த அற்புத ஜனரஞ்சக கலைஞர் காளியன் ரத்னம் அவர்கள் இந்த படத்தில் துப்பறியும் பொழுது கொலை வழக்கு சம்பந்தமாக அடிக்கடி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கும் காட்சிகள் யாவும் பலத்த கரவோசத்தையும் சிரிப்பொலியும் எழுப்பின. அந்த அளவுக்கு நகைச்சுவையை வழங்கியிருந்தார் திரு காளியன் ரத்னம் அவர்கள். இந்த காட்சிதான் பின்னாளில் வந்த பல படங்களில் வைக்க துவக்கமானது. அது மட்டுமன்றி கதாநாயகனும் காமெடியனும் சேர்ந்து கதையை நகர்த்தி செல்லும் பாணியை தமிழ் சினிமாவுக்கு முதலில் துவக்கி வைத்த படமும் இந்த பஞ்சாப் கேசரி திரைப்படம்தான். அன்பிற்குரிய நேயர்களே, தமிழ் சினிமாவில் முதலாக துப்பறியும் கதையம்சம் கொண்ட முதல் படம் இந்த பஞ்சாப் கேசரி படம்தான். அந்த பெருமையுடன் இந்த படம் 16,000 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சாப் கேசரி திரைப்படம் வெளியான நாள் பற்றிய விவரம் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு நியாயமான வெற்றியை தந்துள்ளது. அது பெரிய அளவில் வெற்றி பெறாததற்கு காரணம் புராண படங்களின் மாயையும் பக்தி நாடகங்களின் தாக்கமும் தான் காரணம். இந்த பஞ்சாப் கேசரி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1938ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து அறிந்து தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.